சமூக மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டிகளாக விளங்குவோரை அடையாளம் கண்டு அவர்களது பணியை உலகறிய செய்து மேலும் பலருக்கு வழிகாட்டுவதே இந்த வழிகாட்டி பகுதியின் நோக்கம். இயற்கை வழி வாழ்வியலில் அனைவருக்கும் வழிகாட்டி வரும் ஒருவரை இப்போது பார்க்கலாம். அறிவியல் முன்னேற்றங்களையே முன்னேற்றம் என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கும் நிலையில் அந்த அறிவியல் என்பது இயற்கை நிகழ்த்தும் சாகசமே என உலகிற்கு உணர்த்தி வரும் நம்மாழ்வாரை தெரியாதவர்கள் மிகவும் குறைவுதான். ஐயாவை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி தான் எல்லாரும் கூப்பிட்டு இருப்பாங்க. அவரை நாங்கள் எப்படி ஒரு மாணவர்களாக நாங்கள் எப்படி ஐயாவை பார்க்குறோம் அப்படின்னா இயற்கை வாழ்வியல் ஞானியாக நாங்கள் பார்க்குறோம். இயற்கை வழி வேளாண்மை ஒன்று, மருந்தில்லா மருத்துவம் ஒன்று, அதை தாண்டி வாழும் கிராமங்கள்னு ஐயா குறிப்பாக நான் இங்கே வந்ததுலேருந்து வானத்துலேருந்து நான் கற்றுக்கிறேன். என்றைக்குமே இந்திய ஒரு வளமான நாடாக இந்தியா வரணும் அப்படின்ற போதும் சரி, நம்முடைய கிராம பொருளாதாரங்கள் வளமாக இருக்கும்போது தான், கிராமங்கள் ஒரு நல்ல குடியரசு அமைப்புகளாக ஒரு குடியாட்சியாக இருக்கும்போது தான் இந்தியா ஒரு வளமான நாடாகும். அதை அடிப்படையில் வச்சு வேளாண்மையை தாண்டி மருந்தில்லா மருத்துவத்தையும் தாண்டி வாழும் கிராமங்களை நோக்கி நான் வானத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இயற்கைதான் உண்மையான விவசாயி என்று கூறும் நம்மாழ்வார் எந்தவித பெரும் செலவும் ரசாயன உரங்களுமின்றி எத்தகைய நிலத்திலும் செடி கொடி மரங்களை வளர்த்து இயற்கை சூழலை உருவாக்க முடியும் என்று ஆணித்தரமாக கூறுகிறார். என்னுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா, நான் மனிதனுங்கிற முறையில் என்னிட்ட இருக்கிற அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வதுதான் என்னுடைய வேலையாக இருக்குது. அதே நேரத்தில் மனசில் இருக்கிற அடுத்தவங்கள்ட்ட சொல்லி பயனில்லை. ஆனால் இந்த பூமியை மாற்றுறது, எவ்வளோ மோசமான பூமியாக இருந்தாலும் மாற்றுறது. இந்த வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டில் செஞ்ச ஆராய்ச்சியை தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப அடிப்படை ஆராய்ச்சி. கருப்பு மண்ணில் என்ன செய்ய விளையும், சிவப்பு மண்ணில் என்ன விளையும், இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லை, எந்த மண்ணை கொடுத்தாலும் அதில் எல்லாத்தையும் விளைய வைக்க முடியும். கரூர் அருகே கானகம் என்ற கைவிடப்பட்ட நிலத்தை இன்று பசுமைக்காடாக மாற்றியிருப்பது நம்மாழ்வாரின் சாதனைகளுள் ஒன்று. பிற பகுதிகளில் இருந்து பொருட்களை கொண்டு வராமல் அந்த இடத்திலேயே கிடைக்கின்ற கல், மண், மரம் ஆகியவற்றை கொண்டு சிறு சிறு குடியிருப்புகள் கட்டுவது, இயற்கை மருத்துவத்தை கற்றுக் கொடுப்பது, இயற்கை உணவை அறிவுறுத்துவது, இயற்கை வழி வேளாண்மையை கற்றுக் கொடுப்பது என தனது வாழ்நாள் முழுமையும் இயற்கைக்காகவும் மனித குலத்திற்காகவும் அர்ப்பணித்துள்ளார் நம்மாழ்வார். இது உயிருள்ள தாயா பூமியை பார்க்கணும். உழவர்களை அந்த வளர்ச்சிக்கான அச்சா பார்க்கணும். நுகர்வோரை நோய் இல்லாத நலத்தோடு வாழக்கூடியவர்களாக பார்க்கணும். அது இதன் மூலம் நடைபெறதை நான் பார்க்குறேன். எனக்கு மனக்கு ஆறுதலாகவே இருக்கு. தான் கற்றுக்கொண்ட இயற்கை வழி வாழ்வியல் உண்மைகளை சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் உணர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நம்மாழ்வார் இன்றைய இளைய தலைமுறைக்கு ஓர் இணையற்ற வழிகாட்டி என்றால் அது மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் லெனின் மற்றும் விஸ்வநாத்.